ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திகில் ரைடர். நான் உங்கள் திகில் சுரேஷ். இன்றைக்கி எங்கடா போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாக்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் இருக்கிற வாராகி அம்மன் டெம்பிளுக்கு வழி வந்து தெரில அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தருமபுரியில் தானே இருக்கீங்க, அந்த வழி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வழிக்கு தாங்க நம்ம வந்து இப்போ போக போகிறோம், அந்த கோயிலுக்கு போக போகிறோம். வழி கரெக்டாக பாருங்கள், ஏன்னா சந்து அது வந்து போகணுங்க. அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வழி மறந்து போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் சுரேஷ். நம்ம சேனல் பேர் டிஜிஎஃப், அதாவது திகில் ரைடர். திகில்றது தான் டிஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2K ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. நம்ம இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக பண்ணலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவுட்புட்டாக கேமராலாம் வாங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி 4 ரோட் போய்கிட்டு இருக்கோம். மேம்பாலம் ஏறிட்டு இருக்கோங்க. குமாரசாமி பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற மேம்பாலம். வாராகி அம்மன் டெம்பிளில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மற்ற கோயிலுங்களை விட இதுதாங்க பெருசு. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கல, ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்துக்கிட்டு இருக்குங்க. எனக்கு இந்த வழியிலலாம் கொஞ்சம் வண்டி ஓட்டவே கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க. டிராஃபிக் மட்டும் போடக்கூடாதுங்க. டிராஃபிக் சிக்னல் விழுந்துருச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் மேலே போயிடுவேன். ஏன்னா நம்ம வண்டியை பார்த்தாவே போலீஸ்கார் நிறுத்திடுறாங்க. பட் இப்போ வந்து நிறுத்தி தாங்க ஆகணும். வீடியோ குவாலிட்டி எப்படி வருதுன்னு தெரிலங்க. ஏன்னா மைக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வின்னாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆல்டர்னேட் பண்ணேன். அதனால் வீடியோ குவாலிட்டி கரெக்டாக தான் வரும், பட் ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரில. சரி, நம்ம போயிட்டு பார்க்கலாங்க. தருமபுரி 4 ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அரூர் போகிற வழி. அரூர்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரூர் போகிற வழிங்க. இந்த வழியில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு
இப்போ கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணிவிட்டு வாங்க நான் போயிட்டு அப்படியே ரோட் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வராகி அம்மன் டெம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டு ரைட் கட் ஆகணுங்க. ஓகே, இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. 2 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்துருச்சு. நான் எந்த லெஃப்ட்டுன்னு கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெஃப்ட் தாண்டிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது லெஃப்ட்டு, இதுவும் இல்லை. இது வந்து 3வது லெஃப்ட்டுங்க, இதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது லெஃப்ட், இதுவும் கிடையாதுங்க. இந்த ரோட்டில் தாங்க கட் ஆகிட்டு 3வது லெஃப்ட்டு கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எங்கேயும் கட் ஆகிற மாதிரி வராது. வளைஞ்சு போகும், பட் எங்கேயும் கட் ஆகிற மாதிரி வராதுங்க. நீங்கள் தார் ரோடாக பார்த்து போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். Yamaha RX போய்கிட்டு இருக்கு முன்னாடி. வா, அந்த சத்தம் அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூரில் இருந்துட்டு தருமபுரியை சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிளேஸ் எது வழி அந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸ்பீடு பிரேக் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு குறைச்சிக்காங்க. இங்கே வேகமாக போகாதீங்க, ஏன்னா ஸ்பீடு பிரேக்கு இருக்கிற இடமே தெரியாது. நம்மளது ஃப்ரண்ட்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. 10% தான் இருக்குது. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தால் தாங்க டயர் மாற்றணும். அதனால் கார்னரிங் கொஞ்சம் பயமாக இருக்குது. வல்லப்பட்டி வந்துட்டோம். கரெக்டாக இந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெட்ரோல் பங்க் தாண்டி போகணுங்க.
ரொம்ப வலிக்குதுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஆனால் ஃப்ரண்ட்டு டயர் அப்படியே அலாயுது. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எங்கேயும் வளையிற மாதிரி இடமே எங்கே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் ரோட், எங்கேயும் கட் ஆகவே வேண்டாம். நேராக தார் ரோடு வழியாக நேராக வந்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒட்டி போகணுங்க. இந்த மலை இருக்குது, தெரியுதுங்களா? இந்த மலையை ஒட்டி ஒரு ரோட் போவோம். அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இதுதாங்க அந்த ரோடு. இந்த ரோடு மலை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இந்த ரோட்டில் போகணும். அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் இந்த ரோட்டில் போகக்கூடாது. இப்படி ஒரு ரோடு போகுங்க, அதில் போகக்கூடாது. இந்த ரோடு, அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் போகணும். இதில் இந்த லெஃப்ட்டு கட் வாங்கினாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஒரு கோவில் தெரியும், அந்த மலைக்கு போகுதுங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா வராகியம்மன் டெம்பிளுங்க. இந்த மலையை ஒட்டியே போய்கிட்டு இருக்கோம் ரோடு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸ்பீடு பிரேக் மட்டும் அங்கங்கே இருக்கும். அவ்வளோதாங்க, வாராகியம்மன் டெம்பிள் வந்துருச்சு. மொடக்கேரி, இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொடக்கேரிங்க. வாராகியம்மன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கட் ஆகணும். இந்த ரோடுங்க, கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வா, ஆஃப் ரோட். ரோடு வேறு லெவலுங்க. எழுந்து உட்காடுறேன் ஒவ்வொரு இதுக்கும்.
இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். வண்டி அப்படியே இங்கேயே நிறுத்திடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஹருடா வராகி. இது வந்து உன்மத்த வராகி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்பன வராகி. இது லகு வராகி. இது வந்து பார்த்தீங்கன்னா அச்வருட வராகி. இது ஆதி வராகி. இது வந்து பார்த்தீங்கன்னா மகிஷ் ரூடா வராகி. இது மந்திர வராகி. இது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர பைரவர். கீழே அந்த இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், சம்ஹாரா பைரவர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசான பைரவர். இது உன்மத்த பைரவர். இது வந்து பார்த்தீங்கன்னா வனதுர்கை. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்ருக்கு, ஆனால் இதுவும் ஒரு பைரவர்னு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே தெரிலங்க, சண்ட பைரவரா ருத்ரா அது தெரியலங்க, அதெல்லாம் மறைஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வந்து இந்த கல் ஓட்டுனதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சிட்ருக்கு. இது காசி கால பைரவர். இது தில்லை காளி. இது வெட்காளின்னுக்குது. இது மயான காளி. இதுக்கு பேரும் மறைஞ்சிட்ருக்கு. இது பெரியாச்சி காளிங்க. இது வெட்டுடை காளி. மகா சங்கிலி கருப்பன். இந்த கருப்பனை பார்க்கும் போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். வீடியோவை எடுத்து முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ கேட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வெளியூரில் இருக்கிற நம்ம தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் லவ் யூ கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.